கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த பிரின்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம், சொந்த வீடு. சொந்த வீடு இல்லாமல் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். ஒரு வாடகை வீட்டிலிருந்து மிகவும் வேதனையோடு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு சொந்த வீடை கொடுக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொந்த வீடை கொடுக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நீ உம்முடைய அன்பு மகன் பிரின்ஸுக்கு ஒரு சொந்த வீடை கொடுப்பீராக. தாவீதுக்கு வீடை கட்டி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய அன்பு மகனுக்கு ஒரு சொந்த வீடை நீர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா? பெரிய காரியங்களை செய்யும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவனாய் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். குறையில்லாத ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு குறை உண்டு. நாம் குறைவுள்ளவர்கள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நிறைவான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார். சரி, நம்முடைய குறைவு எப்பொழுது நிறைவாய் மாறும்? நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறணுமா? ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இயேசுவை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவனாகி கர்த்தர் நிறைவாய் மாற்றுவா. மாற்றமே இல்லை. என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவா. சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம லைஃப்பில் குறைவு வரும் பொழுதெல்லாம் நம்ம மனுஷங்களை போய் தேடுறோம், மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்குறோம். இல்லை, ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. நான் மனுஷண்டத்தில் போய் உதவி கேட்க மாட்டேன், மனுஷனை தேட மாட்டேன், என் தேவாதி தேவனை தேடுவேன், அவரிடத்தில் மாத்திரம் உதவியை கேட்பேன். சொல்லி பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் என்ன காரியத்தில் நீங்கள் குறையாக இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரர் சுதா என்கிற சுதாகர், அவரை செல்லமாக சுதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சுதா என்கிற சகோதரரை சந்தித்து பேசின பொழுது அவர் சொன்னால், எனக்கு திருமணம் ஆகும் பொழுது
என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், நிறைவானது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. என் மனைவி மட்டும்தான். என் மனைவி மட்டும்தான் எனக்கு ஆறுதல். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஆறுதல் இல்லை. என்னுடைய அண்ணன் அண்ணி, என் அக்கா அண்ணன், யாரும் ஆறுதல் இல்லை. எல்லாவற்றிலையும் குறைவுபட்ட ஒரு மனிதனாக இருந்தேன். அந்த நாட்களில் தான் நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். கர்த்தரை தேட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நன்மையாக எனக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். பிஸ்னஸில் நன்மை, குடும்பத்தில் நன்மை, சமுதாயத்தில் நன்மை, எல்லா நன்மைகளும் என்னை தேடி வந்துச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் எந்த காலத்தை கொண்டும் மனுஷனை தேடியோ உதவியை தேடியோ நன்மையை தேடியோ நான் போவதில்லை. நன்மை என்னை தேடி வரும், ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். ஒரு நன்மை குறைந்து போவதில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லை. மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை குறைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நன்மையை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். எப்பொழுது? கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது. முதல் அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் அந்த கல்யாணம் நடந்துச்சு. அந்த வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த வீட்டில் அந்த இடத்துல இயேசு இருந்தார். இயேசு குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? மரியாள் சொல்கிறார்கள். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களாம் செய்தால் அதில் நன்மைகள் குறைவுபடும். ஆனால் ஆண்டவர் சொல்லி செய்தால் அதில் நன்மைகள் குறைவே படாது. சகல நன்மைகளையும் நிறைவாய் கர்த்தர் கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். எந்த நன்மை உங்கள் லைஃப்பில் இல்லையோ அந்த நன்மையை நிறைவாய் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். தாவீது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழக்கிறார். அந்த தேசம் முழுவதும் குறைவுபடுகிறது. அப்போ தான் ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே, அந்த தண்டை நான் தொடரலாமா? எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு தருவீரா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நன்மை குறையாதபடிக்கு 1 சாமுவேல் 30:8 சக்காலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆண்டவர் சொன்னதை போல செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை என் தெய்வம் நிறைவாய் மாற்றுவீரான். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மையை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மை ஒன்று குறையாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.